Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அடுத்த மந்திவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனேஷ். இவர் பக்கத்து ஊரான குன்னம்விளை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்த நிலையில் அந்த மாணவி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பள்ளி பருவத்திலிருந்தே இருவரும் நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் வேலைக்காக வெளிநாடு சென்ற ஜெனேஷ் காதலை வெளிப்படுத்திய நிலையில் அதனை மாணவி ஏற்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த ஜெனேஷ் மாணவியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து மாணவியை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவி வீட்டிலிருந்து வெளியேறி சுவர் ஏறி குதித்து பக்கத்து வீட்டிற்கு சென்ற போது ஜெனேஷ் பின்தொடர்ந்து செல்ல இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. பக்கத்து வீட்டிற்குள் சென்ற மாணவியை உள்ளே புகுந்து ஜெனேஷ் தாக்க முயன்ற போது அந்த மாணவி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். இதனால் சுதாரித்துக் கொண்ட ஜெனேஷ் ஆத்திரத்தில் அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பிச் சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் பக்கத்து வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக நடந்த விவரத்தை மாணவியிடம் கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தப்பிச் சென்ற ஜெனேஷ் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவியை தாக்க ஜெனேஷ் பக்கத்து வீட்டிற்குள் பின்தொடர்ந்து ஆவேசமாக சென்ற சிசிடிவி காட்சி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. Taste the Daily.